நண்பர்களே வணக்கம். நம்ம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னம்னா, விபூதி உருவான வரலாறும் அதன் மகிமையும் தான். திருநீற்றின் தத்துவம், ஐதீகம் மற்றும் ஆன்மீக பெருமையை பார்க்கலாம். சைவ சமயத்தில் திருநீறு விபூதி என்பது வெறும் சாம்பல் அல்ல, அது சிவபெருமானின் அருளின் அடையாளம், ஆன்மீக பரிசுத்தத்தின் சின்னம், நிலையற்ற வாழ்க்கையை நினைவூட்டும் தெய்வீக சின்னம் என்று போற்றப்படுகிறது. சிவாலயத்திற்கு செல்லும் ஒவ்வொரு பக்தரின் நெற்றியிலும் திருநீறு அலங்கரிப்பது ஒரு வழக்கமான மட்டுமல்ல, இறைவனின் அருளை பெறும் புனித மரபாகவும் கருதப்படுகிறது. ஆனால் திருநீறு ஏன் பூசப்படுகிறது, அது எவ்வாறு தோன்றியது, அதன் பின்னால் என்ன தத்துவம் இருக்கிறது என்பதை பற்றி பலருக்கும் முழுமையாக தெரியாது. இந்த பதிவில் திருநீற்றின் பெருமையும் அதன் உருவாக்கம் குறித்த ஐதீகத்தையும் விரிவாக பார்க்கலாம். கீழே கூறப்படும் பர்ணநாதர் பற்றிய நிகழ்வு சைவ மரபில் சொல்லப்படும் ஒரு பக்தி ஐதீகமாகும். இது திருநீற்றின் மகிமையை எடுத்துரைக்கும் ஆன்மீக கதையாக கருதப்படுகிறது. திருநீற்றை எவ்வாறு தரிக்க வேண்டும்? சிவாலயத்தில் அர்ச்சகர் வழங்கும் திருநீற்றை மிகுந்த பக்தியுடன் ஏற்றுக்கொள்ள வேண்டும். பாரம்பரிய மரபின்படி திருநீற்றை வலது கையில் பெற்றவுடன் தேவையில்லாமல் மற்றொரு கைக்கு மாற்றாமல் தரிக்க வேண்டும். சிவசிவ என்ற இறைநாமம் உச்சரித்தபடி நெற்றியில் அணிவது சிறப்பாக கருதப்படுகிறது. 3 விரல்களால் மட்டுமே திருநீற்றை பூச வேண்டும் என்பது ஆகம மரபாகும். திருநீற்றை பூசும்போது கீழே சிந்தாமல் கவனமாக அணிய வேண்டும். தவறுதலாக கீழே விழுந்தால் அதை மரியாதையுடன் அகற்ற வேண்டும். திருநீற்றை கோவில் சுவர், தூண் அல்லது வேறு எந்த இடத்திலும் வீசுவது மரபுக்கு ஒவ்வாததாக கருதப்படுகிறது. திருநீற்றை எதில் எடுத்து செல்ல வேண்டும்? பழங்காலத்தில் திருநீர் வெற்றிலை, பன்னிரிலை போன்ற இயற்கை இலைகளில் மடித்து எடுத்து செல்வது சிறப்பாக கருதப்பட்டது. இது பக்தியின் மரபின் ஒரு அழகிய நடைமுறையாகும். இன்றைய காலகட்டத்தில் சுத்தமான பாத்திரம் அல்லது வெண்மையான காகிதத்தில் எடுத்து செல்லலாம். முக்கியமானது மரியாதையும் பரிசுத்தமும் ஆகும். பெண்கள் திருநீறு தரிக்கலாமா? ஆம், சைவ மரபில் பெண்களும் திருநீற்றை பக்தியுடன் தரிக்கலாம். இது இறைவனின் அருளின் அடையாளமாகவே கருதப்படுகிறது. பல்வேறு சமய மரபுகளில் நடைமுறைகள் மாறுபடலாம். எனவே குடும்பம் அல்லது ஆலய மரபின்படி கடைபிடிப்பது சிறந்தது. உறங்கும் முன் திருநீறு தரிப்பதன் மரபு. பழமையான நம்பிக்கையின்படி இரவு உறங்குவதற்கு முன் திருநீறு அணிந்து சிவநாமம் ஜெபித்தால் மன அமைதி கிடைக்கும், பயம் குறையும், தீய கனவுகள் விலகும், இறை நினைவோடு உறங்கும் மனநிலை உருவாகும். இவை பக்தி மரபில் சொல்லப்படும் ஆன்மீக நம்பிக்கைகளாகும். விபூதி உருவானதாக சொல்லப்படும் ஐதீகம். பழங்காலத்தில் பர்ணநாதர் என்ற முனிவர் உணவும் தண்ணீரும் மறந்து சிவபெருமானை நினைத்து கடுமையான தவம் செய்து வந்தார். நாட்கள் மாதங்களாகவும் மாதங்கள் ஆண்டுகளாகவும் மாறின. ஒரு நாள் அவருக்கு கடுமையான பசி ஏற்பட்டது. தவம் கலைந்து கண்களை திறந்தார். அப்போது அவர் சுற்றிலும் சிங்கங்கள், புலிகள், மான்கள், பறவைகள் உள்ளிட்ட பல வனவிலங்குகள் அமைதியாக அவரை காக்கும் வகையில் நின்றிருந்தன. பறவைகள் தாங்களால் முடிந்த கனிகளை கொண்டு வந்து முனிவரின் முன் வைத்தன. இது ஈசனின் கருணை என்று எண்ணிய பர்ணநாதர் அந்த கனிகளை உண்டு மீண்டும் தவத்தில் ஆழ்ந்தார். சிவபெருமான் வேடன் வடிவில் வந்த தருணம். பல ஆண்டுகளுக்கு பிறகு தவத்தை முடித்து சிவபூஜை செய்து கொண்டிருந்தார். ஒரு நாள் தர்பை புல்லை அறுக்கும்போது கத்தி தவறி அவரது கையில் பட்டது. காயத்திலிருந்து இரத்தம் வழிந்தது. ஆனால் முனிவர் அதை பொருட்படுத்தவில்லை. பக்தனின் சிறு வலியை கூட தாங்க முடியாத சிவபெருமான் வேடன் உருவில் அங்கே தோன்றினார். அவர் பர்ணநாதரின் கையை மெதுவாக தொட்டார். அப்போது நிகழ்ந்த அதிசயம் அனைவரையும் வியக்கச் செய்தது. இரத்தம் வழிந்த இடத்தில் சிவப்பான இரத்தத்திற்கு பதிலாக வெண்மையான புனித சாம்பல் தோன்ற ஆரம்பித்தது. விபூதி என்ற திருநாமம். வேடன் வடிவில் வந்தவர் சிவபெருமானே என்பதை உணர்ந்த பர்ணநாதர் அவரை பணிந்து வணங்கி தமது இயல்பான திருக்கோலத்தை தரிசிக்க வேண்டும் என்று வேண்டினார். அப்போது சிவபெருமான் தனது சுயரூபத்தில் காட்சி தந்து, உன் பக்தியின் மகிமையால் இந்த புனித சாம்பல் தோன்றியது. இனி இது விபூதி என்று உலகமெங்கும் போற்றப்படட்டும். என்னை பக்தியுடன் நினைத்து திருநீறு தரிப்பவர்களுக்கு என் அருள் எப்போதும் துணையாக இருக்கும் என்று அருளியதாக இந்த ஐதீகம் கூறுகிறது. திருநீற்றின் தத்துவத்தை பார்க்கலாம். விபூதி என்ற சொல்லுக்கு உயர்ந்த செல்வம், தெய்வீக மகிமை, பரிசுத்தம் என்ற பொருட்கள் கூறப்படுகின்றன. திருநீறு நமக்கு நினைவூட்டுவது உடல் நிலையற்றது, செல்வமும் புகழும் நிலையானவை அல்ல, இறுதியில் அனைத்தும் இறைவனிடமே சேர்கின்றன. அகங்காரத்தை எரித்து ஞானமாக மாற்ற வேண்டும் என்பதே. அதனால்தான் சைவ சமயத்தில் திருநீறு ஞானத்தின் அடையாளமாக போற்றப்படுகிறது. ஸ்ரீராமருக்கு அகத்திய முனிவரின் உபதேசம்.
பக்தி மரபில் சொல்லப்படுவதாவது, ஒருமுறை ஸ்ரீராமர் அகத்திய முனிவர் அவர்களிடம் திருநீற்றின் மகிமை என்ன என்று கேட்டதாக கூறப்படுகிறது. அதற்கு அகத்திய முனிவர், இறை நம்பிக்கையுடன் திருநீறு தரிப்பது மன உறுதியையும் ஆன்மீக பலத்தையும் அளிக்கும் என்று உபதேசம் செய்ததாக பக்தி மரபுகள் கூறுகின்றன. இதை மருத்துவ பயனாக அல்லாமல் ஆன்மீக நம்பிக்கையாகவே புரிந்து கொள்ள வேண்டும். திருநீறு சிவனின் அருளின் அடையாளம். திருநீறு அணிவது வெறும் சம்பிரதாயம் அல்ல, அது பணிவை வளர்க்கிறது, இறை நினைவை அதிகரிக்கிறது, நிலையற்ற வாழ்க்கையை நினைவூட்டுகிறது, அகங்காரத்தை அழித்து ஆன்மீக பாதையில் நடத்துகிறது. இதுவே திருநீற்றின் உண்மையான மகிமையாகும். இந்த கதை நமக்கு கற்றுத்தரும் பாடம், வாழ்க்கையில் நாம் சேர்ப்பது செல்வமோ பதவியோ புகழோ அல்ல. இறுதியில் நம்முடன் வரும் ஒரே செல்வம் இறை நம்பிக்கையும் நற்செயல்களுமே. திருநீறு தினமும் நெற்றியில் அணியும் ஒவ்வொரு முறையும் நாம் நிலையற்றவன், இறைவன் மட்டுமே நிலையானவன் என்ற உண்மையை மனதில் பதிக்க வேண்டும். நண்பர்கள், இதை தெரிந்து வாழ்வில் வளம் பெற வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளத்துடன்.